ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜேசி ஸ்டார் டிவியின் இந்த எந்த காரியத்தையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் விடுதலை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறபடியால் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசத்தோடு எங்களோடு இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுங்கள். இன்றைக்கும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு 1:12 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்களாக எத்தனை காலங்களாக நான் இந்த சோதனையை சகித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாதா? என்னுடைய பாடுகள் என்னுடைய நெருக்கங்கள் தீராதா? நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு பிரியமான எல்லா காரியங்களையும் செய்கிறேன். தினந்தோறும் நான் ஜெபம் பண்ணுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவர் சொன்ன கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நான் நடந்து கொள்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த நெருக்கடி, எனக்கு ஏன் இந்த பாடுகள், இன்னும் பாடுகளிலிருந்து நான் விடுதலை பெறலைன்னு கலங்கி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சோதனையை சகித்து கொண்டு இருக்கலாம். பிறருடைய வார்த்தைகளினால பிறர் உங்களை அவமானப்படுத்துகிற விதமாக உங்களை பேசி உங்களை காயப்படுத்தலாம். உங்களுடைய மனம் சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நான் எவ்வளவு சோதனையை நான் தாங்கிக் கொள்வேன், எவ்வளவு நெருக்கங்களில் எவ்வளவு பாடுகளை நான் எத்தனை வருட காலங்களாக நான் சகித்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லையா என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறது யாருக்கு தெரியலைனாலும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களுடைய உள்ளம் தெரியும். அவர் ஏற்ற காலத்தில் உங்களுடைய சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து நீங்கள் ஜீவ கிரீடத்தை சுதந்திரிக்கும்படியாக உங்களை அவர் பாக்கியவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைப்பார். உங்களுடைய சோதனைகள்னால வருகிற முறுமுறுப்புகள், புலம்பல்கள், ஆவிக்குரிய சோர்வுகள், உடல் ரீதியான சோர்வுகள், மன சோர்வுகள் எல்லாவற்றையும் நீங்க சகித்து கொள்ளுங்க. ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை ஜீவ கிரீடத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை மேன்மையாக எல்லார் கண்களுக்கும் முன்பாக உயர்த்த போகிறார். நீங்க சோதனையை சகித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்திருக்கிறார். இன்னும் உங்களை பலப்படுத்துவார். இந்த சோதனைகள், இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். கூடிய சீக்கிரம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சோதனைகள், நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம், இந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். அந்த நம்பிக்கையோடு என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக, இந்த நல்ல ஜெபிக்கலாம் வாங்க என்ற நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஏசப்பா, இப்பொழுதும் ஐசப்பா, இந்த ஜப வேலையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, தன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளையும் நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் பாடுகளையும் மட்டுமே சகித்து கொண்டு ஏசப்பா என்றைக்கு விடுதலை வரும் என்று ஏசப்பா ஏங்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ராஜா. ஏசப்பா, நீங்கள் உங்களுக்கு சோதனையை தாங்கி கொள்ளத்தக்கதாக பலனை கொடுங்க ராஜா. ஏசப்பா, ஏற்ற வேலையில் நீங்கள் ஏசப்பா உம்முடைய கரத்தினால ஏசப்பா நீங்கள் அவங்களை உயர்த்த போகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக பாடுபடுகிறவர்களை நீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை ராஜா. ஏசப்பா, அவர்களை நீங்க ஏற்ற காலத்துல எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, அவங்க என்ன விதமான சோதனைகளினால, என்ன விதமான நெருக்கடியினால, ஏசப்பா உபத்திரவத்தினாலும் நெருக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும், ஏசப்பா கடன் பிரச்சனை என்கிற சோதனை, உடல் ரீதியான சோதனை, மன ரீதியான சோதனை, ஆவிக்குரிய சோர்வுகள், எல்லா விதமான சோதனைகளிலிருந்து ஏசப்பா சத்துரு கொண்டு வருகிற சோதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஏசப்பா நீங்க ஏசப்பா அவங்களை தப்புவித்து அவங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க ராஜா. அவங்க சோதனைகள் எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளத்தக்கும்படியாக ஏசப்பா நீங்க அவங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. ஏசப்பா, சோதனையை சகித்து கொள்ள ஏசப்பா எங்களுக்கு பலன் கொடுங்க ராஜா. ஏசப்பா, இந்த வேலையிலும் ஏசப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ராஜா. அநேக வருடங்களாக சோதனைகளையும் உபத்திரவங்களையும் தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் உள்ளங்களையும் நீங்க அறிவிங்க ராஜா. ஏற்ற காலத்துல ஏசப்பா நீங்க அவங்களை கண்மலையின் மேல உயர்த்த போகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, நீங்க ஏசப்பா எங்களை பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று அழைக்க போகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களை நீர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுவதில்லை ராஜா. அதை நாங்கள் பரிபூரணமாய் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, ஏற்ற காலத்துல ஏசப்பா நாங்க பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுடைய எல்லா சோதனைகளிலிருந்தும், எங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நீங்க எங்களுக்கு ஒரு பரிபூரண விடுதலையை கொடுத்து ஏசப்பா ஒரு பரிபூரண சமாதானத்தை ஏசப்பா எங்களுடைய இருதயங்களில் கட்டளையிட போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, எங்களுடைய சோதனைகள் எல்லாவற்றையும் சகித்து கொள்ள நீங்களே இம்மட்டும் எங்களுக்கு பலன் தந்திருக்கீங்க. இனிமேலும் நீங்க எங்களுக்கு பலன் தந்து உங்களுடைய கிருபையினால நீங்க எங்களை தாங்கி வழி நடத்துங்க ராஜா. இனிமேலும்
இனிமேலும் நீங்கள் எங்களை தாங்கி வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏற்ற காலத்தில் எங்களுடைய சோதனை காலங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஏசப்பா ஜீவ கிரீடத்தை ஏசப்பா சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக ஏசப்பா நீங்கள் எங்களை உயர்த்த போகிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா இந்த வேளையில் ஏசப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சோதனைகளிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து ஏசப்பா எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து நீங்கள் அவங்கள உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க ராஜா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. நீங்களே எங்களுக்கு பரம தகப்பன் ராஜா. நீங்களே எங்களுக்கு விடுதலையை கொடுத்து ஏசப்பா நாங்கள் சமாதானமாக இருக்கும்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நீங்கள் ஏசப்பா ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா எங்களுக்கு சகித்துக்கொள்ள எங்களுக்கு பலனை கொடுங்க ராஜா. ஏசப்பா கழுகுகளை போல நாங்கள் செட்டைகளை அடித்து பறந்து செல்லும்படியாக ஏசப்பா காத்திருக்கிற எங்களுக்கு பலனை கொடுங்க. புது பலன் நாங்கள் அடைய கிருபை செய்ங்க ராஜா. ஏசப்பா இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் ஏசப்பா நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஏசப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப வேளையிலும் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்ததற்காக உங்களுக்கு நன்றி. இந்த சோதனையிலிருந்து இந்த உபத்திரவங்களிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் அநேகருக்கு நீங்கள் சாட்சிகளாக நிற்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.